ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு HTML டாக்குமெண்ட் எப்படி பேசிக்காக க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த HTML டாக்குமெண்ட்டோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HTML இருக்கக்கூடிய டேக்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் HTML5 அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு பேசிக்காக ஒரு சில டேக்ஸ் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுடைய HTML டாக்குமெண்ட்டை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து HTML டேக் கொடுத்துருக்கோம், ஹெட் டேகு, பாடி டேக், இந்த மாதிரிலாம் டேக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HTML பேசிக்காக நமக்கு யூஸ் ஆகக்கூடிய டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். HTML அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டை நம்மளுடைய வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இமேஜஸ் இருக்குது அண்ட் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, ஆடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பேசிக்காக நீங்கள் HTML அப்படின்னு எடுத்திங்கன்னா அது இனிஷியலாக ஒரு டெக்ஸ்ட்டை உங்களோட வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த மெட்டா டேக்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மெட்டா டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வெப்சைட்டை பார்த்தினா இன்ஃபர்மேஷனாக கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா மெட்டா ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரைட்? ஸோ மெட்டா டேட்டா அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம ஒரு இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் எப்போ எடுத்தது, ஓகே, இதோட ஸ்கேன் ரேட் என்ன, பிக்சல் என்ன, அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இன்னும் வேறு ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்தோம், நம்ம நார்மலாக நம்முடைய மொபைல் ஃபோனில் இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் இல்லாமல் அந்த இமேஜை எப்போ கேப்சர் பண்ணோம், அது எத்தனை பிக்சல் இருக்குது, எத்தனை சைஸ் இருக்குது, எந்த டேட் அண்ட் டைமில் கேப்சர் பண்ணது, அண்ட் இன்னும் சில கேமராஸ்லாம் எந்த லொக்கேஷனில் கேப்சர் பண்ணது அப்படின்ற வரைக்கும் இருக்கும், ரைட்? பட் ஒரு இமேஜ்னால் நமக்கு தேவையானது இமேஜ் மட்டும்தான். அதுக்கு ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம்? ஓகே, ஸோ அதுதான் மெட்டா டேட்டா. ஓகே, இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம சர்ச் இன்ஜின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ கூகுளாக இருக்கட்டும் இல்லை யாஹூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸுக்கு உங்கள் வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடியதான் இந்த மெட்டா டேட்டா. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த மெட்டா கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ஸ் அண்ட் சர்ச் இன்ஜின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டா கேரக்டர்ஸ் எடுத்து அதை பேஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்ஸை எங்கே ரேங்க் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணாங்க, அந்த சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்டா டேக் பாருங்கள், இதுக்கு கேரக்டர் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் கேரக்டர் நான் என்னுடைய வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு டிஃபைன் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், UTF-8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் இதுக்கு என்ன கொடுக்கலாம், இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாமே. ஸோ இது இந்த வெப்சைட் எதை பற்றினது அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, நான் இது ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு கண்டென்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன கண்டென்ட் வைக்க போகிறோம்? ஓகே, இந்த கண்டென்ட்டில் திஸ் இஸ் பேஜ் built for HTML tutorial. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இது HTML tutorialக்குள்ள ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் வெப்சைட்டை ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பார்க்குது அப்படின்னா அதுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இது HTML டெம்ப்ளேட்டுக்காக நம்ம கிரியேட் பண்ண ஒரு வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது HTML டெம்ப்ளேட் இல்லை HTML tutorial அப்படின்னு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை கொண்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் காட்டும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மெட்டா கேரக்டர்ஸ் மெட்டா டேக்கோடையது. ஓகே, அண்ட் இந்த டேகெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மெட்டா அப்படின்ற டேக், ஆனால் அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டேகுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுக்குறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டா டேக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம், ரைட்? ஆக்சுவலி டேக் அப்படிங்கிறது மெட்டா மட்டும்தான். ஓகே, அதுக்குள்ளே நம்ம இதான் நேமு, இதான் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம இந்த டேகுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இது ஹெட். ஓகே, இந்த ஹெட்டில் நம்ம இன்னும் நிறையா ஆட் பண்ணலாம். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா எதெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக இப்போ எக்ஸ்டர்னல் லிங்க் ஒன்று ஆட் பண்ணுறீங்க, CSS லிங்க் ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஹெட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.
சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கூட ரியாக்ட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் அதை வந்து நீங்கள் பாடி டேக்லேயே ஆட் பண்ணிக்குவீங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து டைட்டில் டாக்குமெண்ட். இந்த டைட்டில் டேக் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதை டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ நான் ஃபேஸ்புக்கு போகிறேன் இல்லை யூடியூப் போகிறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் அந்த இடத்துல யூடியூபோட லோகோ இருக்கும் அண்ட் யூடியூபோடைய நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த டைட்டில் அப்படிங்கக்கூடிய இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாடி. ஓகே, இந்த பாடியில் தான் ஆக்சுவலி உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அண்ட் அதுக்குரிய கண்டென்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெட்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, H1. ஓகே, ஸோ இந்த H1 அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ஹெட்டிங்காக டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஹெட்டிங் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு டாபிக் கொடுப்போம் இல்லையா, அது வந்து இங்கே கொடுக்கும். ஓகே, ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹெட்டிங்கில் வந்து 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. H1ல் வந்து H6 வரைக்கும் இருக்குது. நான் 6ஐயுமே கொடுக்குறேன். ஓகே, H2, ஓகே, H3 and H4 and H5 and H6. ஓகே, அண்ட் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. ஸோ இதுதான் ஒவ்வொரு ஹெட்டிங்குடைய ஸ்ட்ரக்சரும். லீஸ்ட் வந்து H6, ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இந்த இதான் வந்து H6, பெருசாக இருக்கக்கூடிய வந்து H1. ஓகே, ஒவ்வொரு சைஸுக்கும் அது வந்து 1/2 அந்த ரேஞ்சில் வந்து குறைஞ்சிட்டே வரும். அண்ட் நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டரில் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த H1 கட் பண்ணி H6 கொடுக்குறேன் அப்படின்னா H6 கீழே கொடுக்குறேன். ஓகே, இங்கே போயிட்டு நான் H6 கீழே வந்து கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள் என்ன ஆர்டரில் நம்மளுடைய பாடியில் நம்ம கண்டென்ட்டை கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் HTML எப்போவுமே வந்து டேக்ஸை பேஸ் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து இந்த பாடிக்கும் இதுக்கு இடையில ஒயிட் லைன்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. நான் இன்னும் 2 என்டர் கொடுத்தா கூட அது வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் பாடி டேக்கில் என்ன சீக்வன்ஸில் கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதே சீக்வன்ஸில் தான் உங்களுடைய வெப்சைட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது H1 கொடுத்தாச்சு. இப்போ H1க்கு அடுத்து நம்ம இன்னும் H1க்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த டிவ் அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்டெய்னராக நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவை கொடுக்குற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பாடிக்குள்ளே 2 டிவிஷன் வேணும் அப்படின்னா ஒரு டிவிஷன் ரைட் சைட்லேயும் இன்னொரு டிவிஷன் லெஃப்ட் சைட்லேயும் அந்த மாதிரி நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிவ்வை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு டிவ் அப்படின்ற அது வந்து கண்டெய்னர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 ஒரு டிவ்வுக்குள்ளே போடுறேன். ஓகே, இந்த டிவ் வந்து ஆக்சுவலி இன்விசிபிள் காம்போனண்ட் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் இந்த டிவ் வந்து அன்லெஸ் அண்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது கொடுத்து காமிச்சாலே ஒழிய இந்த டிவ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு இந்த 2ஐயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த டிவுக்கு வந்து CSS எழுதலாம். ஓகே, ஸோ இந்த டிவுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் அப்படின்னும் நம்ம வந்து ஒபேசிட்டி இது கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டைல் டேக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது CSS எழுதணும் அப்படின்னா அதை வந்து ஸ்டைல் அப்படிங்கக்கூடிய அந்த டேக் இடையில கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எஃபெக்ட் எடுத்துக்கும். Ctrl+X கொடுத்துட்டு Ctrl+V கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இதை ரீலோட் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த டிவோடைய ஸ்டைல் தெரியுது. ஸோ இப்போ இந்த ஒபேசிட்டியை தூக்கி விட்டுடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 2 டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு டிவிஷன் வந்து மேலே இருக்குது, இன்னொரு டிவிஷன் வந்து கீழே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கண்டெய்னரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, Ctrl+X அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே ஒரே கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட்டை மல்டிபிள் கண்டெய்னர்ஸ்குள்ளேயும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து பேராகிராஃப் டேக் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டைல் டேக்கை இப்போதைக்கு எடுத்து விட்டுடலாம், நமக்கு ஸ்டைல் வேண்டாம். ஓகே, ஸ்டைல் டேக்கையும் தூக்கி விட்றேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே நம்ம வந்து இப்போது பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஓகே,
ஸோ இதில் வந்து hi this is a paragraph. ஓகே, ஸோ இப்போ நான் hi this is a paragraph அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஒரு பேராகிராஃபாக ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஹெட்டிங் கிடையாது, நார்மல் டெக்ஸ்ட்டாக ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து போல்டாக வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய்ட்டு போல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுக்கலாம். ஓகே, அந்த டேக் இடையில் நீங்கள் இந்த இது கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு கரெக்டாக நோட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு டேகுமே வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பேராகிராஃப் அப்படிங்கக்கூடிய இந்த டேகுக்கு உள்ள நான் இந்த போல்டு அப்படிங்கக்கூடிய டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த போல்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, என்ன சீக்வன்ஸில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிவர்ஸ் சீக்வன்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அடுத்து போல்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே க்ளோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போல்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நான் பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், போய்ட்டு ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, போல்டுக்கு வந்து போல்டு கிடையாது, பி, சாரி நான் வந்து டேகை தப்பாக கொடுத்தேன். ஸோ பி அப்படிங்கக்கூடியது தான் இதோடைய டேக். ஸோ இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், அந்த பேராகிராஃப் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்டு மட்டும் போல்டாக தெரியும் இந்த பேராகிராஃபில். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது வந்து இட்டாலிசைஸ் பண்ணணும், அதாவது இட்டாலிக் லெட்டரில் வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் வந்து ஐ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது இட்டாலிக். சரியா, சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது போல்டாகவும் இருக்குது, இட்டாலிக்காகவும் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே இருந்து கொடுக்குறீங்க அப்படின்றதான் உங்களுக்கு கணக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபுக்கு முன்னாடி இருந்தே நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே டெலீட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ண அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்தே இது வந்து இட்டாலிசைஸ் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இட்டாலிக் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம், அப்போது லாஸ்ட்டு இட்டாலிக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து கரெக்டான ஒரு HTML சின்டாக்ஸ் ஆகும். ஏதாவது ஒருத்தில் போய் பிரேக் ஆகிறதுக்கு நமக்கு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில் கேப் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் போய் இந்த ரெண்டு டிவிஷனுக்கு இடையில் எனக்கு வந்து கேப் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்டர் கொடுத்தாலும் நமக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. ஸோ நான் இதை போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன், ஸ்டைல் காம்பனன்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸ்டைல் அண்ட் இது வந்து டிவ் கொடுக்குறேன். அந்த டிவுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவில் போயிட்டு இதோட பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ ரெண்டு இதுக்கு ஒன்று வந்து H1 H2 அண்ட் H3. ஓகே, ஸோ நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்போ நமக்கு ரெண்டு பேராகிராஃப் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில் எனக்கு வந்து ஒரு கேப் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன பேசிக் கேப் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா இப்போ நான் எத்தனை ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, BR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகே, BR அப்படின்னா பிரேக். ஓகே, அந்த BR டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்டெப் கீழே வந்திருக்கும். இன்னொரு BR கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து அந்த BR கீழே வரும். ஓகே, ஸோ கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா BRக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வந்து HTMLோட கரெக்ட் சின்டாக்ஸ். ஆனால் நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணலன்னா கூட அந்த BR டேக் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் வந்து HR, ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நம்ம எங்கே கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு ஹரிசாண்டலில் ஒரு லைன் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைன் கொடுத்துருக்கா. இந்த லைன் வந்து த்ரூஅவுட் த பேஜ், அதாவது நீங்கள் எந்த கண்டெய்னருக்குள்ளே கொடுக்குறீங்களோ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ரன் ஆகும். இப்போ நான் வந்து டைரெக்டாக பாடிக்குள்ளே கொடுத்துருக்கேன், அதனால் இது பாடிக்குள்ளே ஃபுல்லாக ரன் ஆகுது. இப்போ ஒரு வேளை நான் வந்து இந்த டிவிஷன் கொடுத்து டிவிஷனை வந்து பாதியாக கம்மி பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்குள்ளே மட்டும் கொடுக்குறேன்னா அந்த டிவிஷனுக்குள்ளே ஃபுல்லாக இந்த HR டேக் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக்கு ஸ்மால்லாம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் மறுபடி. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக நான் போட்டது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஒரே ஒரு டிவ் வச்சுக்கலாம், இதில் வந்து ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ நான் ஹெட்டிங் வேண்டாம், இதை வந்து ஒரு பேராகிராஃபாக வச்சுக்கலாம். பேராகிராஃப்
அண்ட் வந்து இதை வந்து பேராகிராஃப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸை வந்து சின்னதாக பெருசாக ஆக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து மற்ற இதோட எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து நம்ம பிக் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேக் இருக்குது. ஸோ பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகு, இந்த பிக் டேக் இடையில் நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது மற்ற செக்ஷனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகி காட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஓகே, இதே மாதிரி ஸ்மால் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்மால் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படிங்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை விட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியது ஸ்மாலாக தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுவீங்க, ஏதோ ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் எம்பசைஸ் பண்ணி காட்டணும், போல்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் வந்து பிக்கு ஸ்மால் இந்த டேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து இப்போ H2O அப்படின்னு எழுதுகிறோன்னு வைங்களேன். இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து H2O அப்படின்னு எழுதணும். ஓகே, H2O அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், வாட்டரோடைய சிம்பிள். ஓகே, வாட்டருடைய மாலிகுலர் காம்பனண்ட் வந்து H2O. ஆனால் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது 2 வந்து கீழே இருக்கணும். நம்ம எழுதும்போது H கீழே 2O அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கீழே கொண்டு வரதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு டேக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்டில் வரும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த மாதிரி தான் எழுதுவோம், ரைட்டா? அதே மாதிரி வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு நம்பரை வந்து பவரில் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பவரில் எழுதிட்டு 10⁻²² அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இதை வந்து நான் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே இதை போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு இடையில் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சப்ஸ்கிரிப்டாவோ சூப்பர் ஸ்கிரிப்டாவோ நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது HTML. நம்ம இப்போதைக்கு இதுதான் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய டேட்டா வந்து கமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டேக்ஸ் நிறைய வருது. இன்னும் இமேஜ் டேக் இருக்குது, வீடியோ டேக் இருக்குது, அண்ட் லிங்க் வைக்கிறதுக்கு டேக் இருக்குது, எம்பெட் பண்ணுறதுக்கு டேக் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்கமிங் கோர்சஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்காக இப்போ வந்து கண்டென்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை எப்படி நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு டேக்காக வந்து எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி ஸ்டைல்ஸ் எழுதுறது. இந்த இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டைல் எழுதணும் இல்லையா, டிவ் அப்படின்னு டிவுக்குள்ளே வந்து ஸ்டைல் அப்படின்னு டேக் கொடுத்து எழுதுனீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.